மகாசிவராத்திரி என்பது சிவனுக்குரிய மிக முக்கிய விசேஷ தினமாகும். இது 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி வருகிறது. மகா சிவராத்திரி அன்று யார் ஒருவர் சிவபெருமானை வழிபடுகிறாரோ அவர்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பான நன்மைகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். இத்தகைய சூழ்நிலையில் பக்தர்கள் வழக்கமான வழிபாடு முறைகளை மேற்கொண்டு இறைவனின் பரிபூரண அருளை பெற விரதம் இருப்பார்கள். அதே சமயம் மகாசிவராத்திரி அன்று நாம் வீட்டிற்குள் சில பொருட்களை கொண்டு வருவது சிவனை மகிழ்விக்கும் என நம்பப்படுகிறது. இதன் மூலம் பக்தர்கள் சிவனின் ஆசியை பெறலாம் என்பது ஐதீகமாக உள்ளது. அப்படியாக நீங்களும் சிவபெருமானின் அருளை பெற விரும்பினால் மகாசிவராத்திரி அன்று இந்த 5 பொருட்களில் ஏதேனும் ஒன்றை உங்கள் வீட்டிற்கு கொண்டு வாருங்கள். சில இடங்களில் சிவலிங்கத்தை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது என சொல்கிறார்கள். இருப்பினும் சில சாஸ்திரங்கள் வெள்ளி அல்லது பாதரசத்தால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை வீட்டில் வைக்கலாம் என்று கூறுகின்றன. அத்தகைய சூழ்நிலையில் மகாசிவராத்திரி அன்று வீட்டில் வெள்ளி அல்லது பாதரசத்தால் ஆன சிவலிங்கத்தை கொண்டு வந்து நிறுவுவது இறைவனின் ஆசீர்வாதத்தை பெற முடியும் என நம்பப்படுகிறது. கால சர்ப்ப தோஷம் வரை முன்னோர் தோஷத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். சிவனின் வாகனமான நந்தி அவருக்கு மிகவும் பிரியமானவர். சிவன் இருக்கும் இடத்தில் கட்டாயம் நந்தி இருக்க வேண்டும். இந்த காரணத்தினால்தான் சிவனுடன் சேர்த்து நந்தியும் வழிபடப்படுகிறார். மகாசிவராத்திரி நாளில் நந்தி சிலையை வீட்டிற்குள் கொண்டு வருவது மிகவும் மங்களகரமானது என்று நம்பப்படுகிறது. இதனால் சிவபெருமான் மிகவும் மகிழ்ச்சியடைவதாகவும் நந்தி சிலையை பணம் வைத்திருக்கும் இடத்தில் வைப்பதன் மூலம் பணத் தட்டுப்பாடு நீங்கும் என நம்பப்படுகிறது. சிவபெருமானுக்கு உரித்தான ருத்ராட்சம் அவரது கண்ணீரிலிருந்து பிறந்தது என சொல்லப்படுகிறது. ருத்ராட்சம் அணிவது மகிழ்ச்சி மற்றும் செழிப்பின் சின்னமாக பார்க்கப்படுகிறது. அதனால்தான் மகாசிவராத்திரியின் புனிதமான நேரத்தில் ருத்ராட்சத்தை வீட்டிற்குள் கொண்டு வருவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. ஒரு ருத்ராட்சத்தை குறைந்தபட்சம் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரங்களைச் சொல்லி தொடர்ந்து அணிந்து வாருங்கள். இதைச் செய்வது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. சிவனுக்கு பிடித்தமான வில்வ இலை இல்லாமல் சிவ பூஜை முழுமையடையாது என்று கருதப்படுகிறது. பூஜை பொருட்களில் இது இருப்பது மிகவும் முக்கியம் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். மகாசிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு வில்வ இலையை அர்ப்பணித்து அதை வீட்டிற்கு கொண்டு வந்து வைத்தால் ஆசி முழுமையாக கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். சாஸ்திரங்களின்படி மகாமிருத்யுஞ்சய யந்திரத்தை வீட்டில் வைத்திருப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. மகாசிவராத்திரி அன்று மகாமிருத்யுஞ்சய யந்திரத்தை வீட்டில் கொண்டு வந்து வைத்திருப்பது மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரும். நோய், தவறு, பயம் மற்றும் நிதி நெருக்கடிகளிலிருந்து ஒருவரை விடுவிக்கும் என நம்பப்படுகிறது.